ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம ஆட்டு குடல் தான் கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் தாங்க வைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வச்சதே கிடையாது. நாங்கள் மாலில் தான் ஆட்டுக்குடல் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது. அதனால் நாங்கள் க்ளீன் பண்ண குடலே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை நல்லா 4-5 டைம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு சுடுதண்ணியில் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு அரைக்கிறதுக்காக கிராம்பு, பட்டை, ஏலக்காய், வெள்ளைப்பூடு ஒரு 10 பல், பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, குருமிளகு ஒரு ஸ்பூனு, சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் சேர்த்து வதக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த குடலையும் இந்த கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கொஞ்சமாக ஒரு 3/4 பதத்துக்கு கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து குருமிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் கிரேவியாக வேணும்னா தண்ணி சேருங்க. ட்ரையாக வேணும்னா நீங்கள் வந்து நம்ம சிக்கன் ஈரல் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் ஃபேமிலிஸ்.